Hi friends, welcome to PY Job Alerts. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி எக்ஸாமிங் அத்தாரிட்டி சீஃப் செக்ரட்டரிலேருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. என்ன நோட்டிஃபிகேஷன்னா எல்டிசி லோயர் டிவிஷன் கிளர்க் அண்ட் தென் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆர்டிஸ்ட். ஸோ இந்த போஸ்ட் தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்டிசியை பொறுத்த வரைக்கும் 129 வேக்கன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிஸ்ட் இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேக்கன்சி தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 130 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஸ்ட் வைஸ் இங்கே ரிசர்வேஷனில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ நேற்று பார்த்திங்கன்னா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் அண்டு செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷனுக்கு விட்டுருந்தாங்க. ஸோ வேரியஸ் போஸ்ட் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்து வந்துருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் லைப்ரரி அட்டெண்டன்ட், கேலரி அசிஸ்டன்ட், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா யூடிசி. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு நிறைய வேக்கன்சி டோட்டலாக 327 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்டிசி அண்ட் தென் ஆர்டிஸ்ட். ஸோ இந்த வேக்கன்சி வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்ப்போம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் எலிஜிபிலிட்டின்றது இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூடிசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி லெவல் வந்து கேட்டிருந்தாங்க. எல்டிசியை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஹையர் செகண்டரி தான். ஓகேங்களா. அதுக்கு ஈக்குவலன் டிகிரி முடித்தாலும் ஓகே தான். பட் இதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் ஹையர் செகண்டரி 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் டைப் ரைட்டிங் முடிச்சிருந்த அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் தட் எல்டிசியில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கான டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிஸ்ட் இந்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 12th தான் இது குவாலிஃபிகேஷன். ஸோ இதுக்கான ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்டிசி அண்டு ஆர்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 years வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எம்பிசி, எஸ்சி அண்ட் எஸ்டி, எம்எஸ்பி கோட்டா. ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கேஸ்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எல்டிசி யூடிசி கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அடுத்து எல்டிசி யூடிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கால்ஃபர் வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நேற்று சிஜிஎல் அண்ட் தென் சிஎஸ்எல் லெவலில் எக்ஸாமினேஷன் வேரியஸ் போஸ்ட் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதில் யூடிசி கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்டிசி வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ 12th கம்ப்ளீட் பண்ணவங்க கோத்ரூ பண்ணுங்க. ஸோ 12th ஈக்குவல் எல்லா சப்ஜெக்ட்ஸையும் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த போஸ்ட் நீங்கள் வாங்க முடியுன்றது நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன மெத்தட், ப்ரொசீஜர் இதெல்லாமே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நோட்டிஃபிகேஷனை கிளியராக கோத்ரூ பண்ணுங்கள். நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிகிட்ருக்கோம் பைலிங்குவல். ஓகேங்களா. ஸோ அந்தந்த யூனியனுக்கு ஏற்ற மாதிரி தமிழ், தெலுங்கு, ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து லாங்குவேஜஸ் இருக்கும். அண்ட் தென் நெகட்டிவ் மார்க்ஸ் 0.25 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈச் கொஷின்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் அப்கமிங் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிஒய் ரெக்கமெண்ட் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் 2026 என்னென்ன வேக்கன்சிலாம் இன்னும் வந்து இருக்குன்றதை வந்து கேட்டிருக்காங்க. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை இப்போ அது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்டிசி அண்ட் தென் யூடிசி இது போல் எவ்வளோ வேக்கன்சி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க, செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி அதை பேஸ் பண்ணி 2026 வேக்கன்சி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்லேயே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. இந்த பிசி இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10,063 அப்ளிகேஷன்ஸ் போயிருக்கு. அதில் 9,928 அப்ளிகேஷன் அக்செப்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ 135 அப்ளிகேஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் பண்ணியிருப்பீங்க. அண்ட் தென் ஓவர் ஏஜ்டு. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் சர்டிஃபிகேட் ஏதாவது
பண்ணியிருப்பீங்க, டாக்குமெண்ட் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க யார் யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்குன்றது. ஸோ அப்போ 135 கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் என்னென்னா ஸோ இந்த 135 கேண்டிடேட்ஸ் ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டான வேலிடிட்டி ஓகேவா. ஸோ அவங்களுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸை இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸில் போய்ட்டு நீங்கள் ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸை கொடுத்தீங்கன்னா அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வேலிட் டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தின் 7 டேஸில் போய்ட்டு ஸோ எங்கள் அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கோத்ரூ பண்ணுங்கள், போய் பாருங்கள். ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அப்ளிகேஷன் ரிஜெக்டடாக இல்லை அக்செப்ட் பண்ணியிருக்காங்களான்றது நமக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியல. ஸோ இங்கே வந்து வேரியஸ் நம்பர்ஸ் அந்த ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யாராவது உங்கள் நம்பர் இருந்ததுன்னா ஸோ அவங்க ரெலவெண்ட் டாக்குமெண்ட்டை இங்கே கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் போய்ட்டு மீட் பண்ணுற மாதிரி. ஸோ மீட் பண்ணி உங்களுடைய கிரிவினன்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கணுன்றதை நம்ம அங்கே சொல்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக இந்த ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்கமிங் இயர் 2026க்கு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்குது. ஸோ அந்த வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேக்கன்சி இருக்குன்றத வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் மூலிமா கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ரெக்கமெண்ட் கேலண்டர் ஃபார் த இயர் 2026 ஃபார் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இன்னும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றத கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்க இந்த வேக்கன்சி ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஸோ வேரியஸ் போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கிராஜுவேட் லெவல் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி லெவல், ஹையர் செகண்டரி லெவல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன கேட்டிருந்தீங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனி டிகிரின்னு சொல்லிடுறீங்க, நாங்கள் எலிஜிபிளான்னு கேட்டிருந்தோம். சரி, நோட்டிஃபிகேஷனில் கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எல்லா நோட்டிஃபிகேஷனும் அந்த சிலபஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம வீடியோவில் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம பார்த்துருந்தோம். ஜூனியர் லைப்ரரி அட்டெண்டன்ட் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர், யூடிசி இது மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டும் நம்ம தனித்தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இங்கே எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஓப்பனிங் டேட் என்னையிலேருந்து அதாவது 18th ஸ்டார்ட் ஆகிருக்கு, 18/11/2025. ஸோ நேர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 month கிட்ட இருக்குது. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்காலும் அவங்கள அப்ளை பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் படித்தவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் பேஸ்டு ஓகேங்களா, டெக்னிக்கல் ஓகேவா, இன்ஜினியரிங் பேஸ்டு இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலான்றது சொல்கிறேன். இந்த போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷனை கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இது போல் வேரியஸ் போஸ்ட் அண்ட் வேரியஸ் நோட்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோன்றது சொல்கிறோம். தேங்க்யூ.